விவாகரத்துக்கு என்ன காரணம்? அவருக்கு இன்னொருத்தவங்கள பிடிச்சிருந்துச்சு. அதனால என்ன விவாகரத்து பண்ணிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சரி, நீங்க வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்ல. ஏன்? அவருக்கும் எனக்கும் விவாகரத்து ஆனதுல இருந்து நான் அவர் பக்கமே போகல. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தான் இருக்கேன். ஆனா அவரு எனக்கு பல விதத்துல தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. தொந்தரவுன்னா? என் வீட்டுக்கு வந்து சண்டை போடுறது, என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்றது, என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறதுன்னு நிறைய தொந்தரவு பண்றாரு. அப்பெல்லாம் நீங்க போலீஸ்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலையா? இல்ல சார். என்னைக்காவது ஒரு நாள் அவர் திருந்துவாருன்னு நினைச்சு நான் அமைதியா இருந்துட்டேன். ஆனா அது ஏன் தப்புதான் சார். நான் அமைதியா இருந்ததுனால தான் அவர் இந்த அளவுக்கு போயிருக்காரு. மனசாட்சியே இல்லாம நடந்துட்டு இருக்காரு. சரி, நீங்க அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. சரிங்க சார். அங்க போய் எழுதி கொடுங்க. சரி. சார், ஓகேம்மா, சாப்பிட்டு கொண்டு போய் கொடுங்க. இனிமே அப்படி பண்ணக்கூடாது. போங்க. சார். சரிம்மா, இனி நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. சார், என் பிசினஸே இல்லாம பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. அதை கூட மன்னிச்சிடலாம். ஆனா பல பேரோட உயிரோட விளையாடி இருக்காரு. அவரை சும்மாவே விடக்கூடாது சார். என்ன பண்ணணுங்கிறத நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. நன்றி சார். நீங்க எங்க போறீங்க? சார், இருங்க, உங்ககிட்ட விசாரிக்கணும். நீங்க கிளம்புங்கம்மா. சார், இவர் பண்ண தப்ப உணர்ந்துட்டாரு. நல்ல விஷயம்தாம்மா. அதுக்காக விசாரிக்காம அனுப்ப முடியுமா? நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க கிளம்புங்க. கான்ஸ்டபிள் சார், இவரை உட்கார வைங்க. ஓகே சார், வாங்க.